இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தகம், வரி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு விஷயங்களில் 2026 பிப்ரவரி மாதம் வரைக்கும் சில அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. அதை நம்ம கொஞ்சம் பாயிண்ட் பை பாயிண்ட்ஸா பார்க்கலாம். ஸோ முதல் பாயிண்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் அமெரிக்கா முழுமையான பிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது இரு நாடுகளுக்கும் முழு வர்த்தக ஒப்பந்தம் செய்வதற்கு முன் இன்ட்ரீம் ட்ரேட் ஃப்ரேம்வொர்க் என்ற ஒரு இடைநிலை ஒப்பந்தத்தில் ஒத்துக்கொண்டுள்ளன. அதாவது இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்து ஃபியூச்சர்ல பெரிய ட்ரேட் டீல் வருவதற்கான ஒரு அடித்தளமா இதை வந்து பார்க்குறாங்க. ஸோ இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் இந்த டெக்ஸ்டைல், லெதர், கெமிக்கல், பிளாஸ்டிக்ஸ் போன்ற பொருட்களுக்கு இம்போர்ட் டாரிஃப் குறைப்பு செய்து ஒப்புக்கொண்டுள்ளது. இம்போர்ட் டாரிஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்குள் போகும்போது வசூலிக்கப்படும் வரி, இதை வந்து 18% வரைக்கும் குறைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால இந்திய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு லாபம் அதிகமாகும். இந்தியன் ப்ராடக்ட் யூஎஸ்ல சீப்பா விற்கிற அளவுக்கு இது வந்து கொண்டு போய்விடும். மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்காவிலிருந்து வருகிற சில மெடிக்கல் டிவைசஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், சில ஃபுட் ஐட்டம்ஸ், இதற்கான கஸ்டம் டியூட்டியை குறைக்க அல்லது நீக்க முடிவு செஞ்சுருக்காங்க. கஸ்டம் டியூட்டினா வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்குள்ள வரும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தாங்க. இதனால ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சீப்பா கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுங்க. நாலாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் ரிலேட்டட் அப்டேட்டுங்க. இரு நாடுகளுக்கும், அதாவது இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கும் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், அதாவது ஒரே இன்கம்க்கு ரெண்டு நாடுகளில் நம்ம டாக்ஸ் கட்ட வேணாம் என்ற சிஸ்டத்தையும் இன்னும் கிளியராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிவு செஞ்சுருக்காங்க. அதோடு டாக்ஸ் டிரான்ஸ்பரன்சி, அதாவது டாக்ஸ் ரூல்ஸ் ஓப்பனாகவும் கிளியராகவும் இருக்கணுன்ற விஷயத்தில் இந்த இரண்டு நாடுகளும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நிலை எட்டியிருக்காங்க. இதனால் யுஎஸில் வேலை பண்ணும் இந்தியன்ஸுக்கு டாக்ஸ் கன்ஃபியூஷன் குறையும். ஐந்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ சேர்ந்து சப்ளை செயின் ஸ்டெபிலிட்டி மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. சப்ளை செயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் இருந்து ப்ராடக்ட் கஸ்டமருக்கு போகிற முழு ப்ராசஸ் தான் வந்து சப்ளை செயின். ஸோ இது அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணி அதை முழுமையாக கஸ்டமர் கிட்ட விற்கிற வரைக்குமான ப்ராசஸ் தான் சப்ளை செயின். ஸோ இதை தொடர்ந்து பண்ணினா ஃப்யூச்சரில் ஷார்ட்டேஜ், டிலே எல்லாம் குறைஞ்சிடும். அதே மாதிரி டிஜிட்டல் ட்ரேட் ரூல்ஸு, அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ், டேட்டா ஷேரிங், ஐடி சர்வீசஸ், இவையெல்லாம் ஸ்மூத்தாக நடக்க ரூல்ஸு செட் பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில். ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் க்ரோத். அதாவது ட்ரேட் க்ரோத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்கா இடையிலான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபியூச்சரில் அதிகரிக்குங்க. ஸோ இதனால் வந்து இந்த இந்தியன் கம்பெனிஸ் யூஎஸில் எக்ஸ்பேண்ட் ஆகும், யூஎஸ் கம்பெனிஸ் இந்தியாஸில் இன்வெஸ்ட் பண்ணும். ஓவராலாக பிஸ்னஸ் வால்யூம் அதிகமாகுங்க. அதாவது பிஸ்னஸ் வந்து அதிக அளவில் இந்தியாலையும் அமெரிக்காலையும் அதிகரிக்கும். ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஜாப்ஸ். யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இந்தியா அதிகரிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்னா யூஎஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ், ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு குறிப்பிடுறோம். இதனால ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிரியேட் ஆகும். பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு அதிகமாக வரும். அதே நேரம் இந்தியன் கம்பெனிஸ்க்கும் யூஎஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எட்டாவது மற்றும் முக்கியமான பாயிண்ட், இந்த இன்ட்ரீம் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை மார்ச் 2026க்குள்ள முழு ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக மாற்ற பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதங்களில் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ட்டு நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம்.